சமூகத்தில் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு அரசியல் தலைவருக்கு குடும்ப மாண்பும் ஒழுக்கமும் முதன்மையானது என்று தவிக தலைவர் விஜயை சாடியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அமெரிக்க தலைவர் டிரம்ப் உலகத்தை மிரட்டும் வகையில் செயல்படுவதாகவும், ஹிட்லரே இன்று அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் டொனால்டு டிரம்ப் என்கின்ற பெயரில் மறு உருவம் எடுத்து அமர்ந்திருப்பதாகவும் கடிந்துரைத்துள்ளார். பங்கரிலே இருந்த அந்த அடால்ஃப் ஹிட்லர் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டார், செத்து போய்விட்டார். எனக்கு மறுபிறவியில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஓமைக்காக சொல்ல வேண்டியிருக்கிறது, அவன் சாகவில்லை. எப்படியோ ஒரு மறு அவதாரம் எடுத்து அட்லாண்டிக் கடலை கடந்து அமெரிக்க நாட்டின் வெள்ளை மாளிகைக்குள்ளே நுழைந்து அந்த வெள்ளை மாளிகையின் அதிபர் நாற்காலியிலே மறு உருவம் எடுத்து உட்கார்ந்து கொண்டார். அவன் பெயர்தான் டொனால்டு டிரம்ப். இத்தனைக்கும் காரணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் மாண்டு விடுவார்களோ, பெரும் யுத்தம் நேர்ந்து விடுமோ என்ற நிலைமைக்கு ஆளாக்கி வந்தான் அமெரிக்க குடியரசுத் தலைவராக இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய, உலகத்துக்கே மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய டொனால்டு டிரம்ப்.